தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவிற்கும் தமிழகத்தில் இடம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை செய்து காண்பிக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தி கூர்மை என்பது நன்றாக யூஸ் பண்ணார்னா நிஜமாவே அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருப்பதாகத்தான் பலர் கருதுகிறார்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அது பற்றி அண்ணாமலைக்கு பதில் கூற வேண்டியது நயினா நாகேந்திரனும் மத்திய பாஜகவிலும். வட இந்தியாவில் விஜயனுடைய பிம்பம் என்பது வளர்ந்து விட்டது. விஜயை பற்றி மேல் படிப்பு படிப்பதற்காக 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்றாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? போன்ற இளைஞர்களை பார்த்தவுடன் உற்சாகம் வருகிறது ஐயா. அதே போன்று மற்றொரு புறம் பார்த்தோம்னா பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரொம்ப சாஃப்டா யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்காம அந்த கட்சியிலிருந்து விலகி ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு. அதற்கடுத்து அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்ற போலையும் சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தோம்னா பாஜகவிலிருந்து பலரும் இதுல விலகிறத பார்க்க முடியுது. அடுத்த கட்டமா என்னதான் முடிவு வச்சிருக்காரு அண்ணாமலை? பாஜகவுடைய நிலை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டில்? இப்பதான் ஓரளவுக்கு வளர்ந்துச்சு. தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவிற்கும் தமிழகத்தில் இடம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை செய்து காண்பிக்கிறார். இருப்பினும் அவருக்கு என்று இருக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி, பேச்சாளர்களும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மை என்பது நன்றாக யூஸ் பண்ணார்னா நிஜமாவே அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருப்பதாகத்தான் பலர் கருதுகிறார்கள். தொடர்ந்து ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது ஒரு 4 பக்க கடிதங்கள்லாம் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. அதே போல எனக்கான வாய்ப்புகள் அதிகமா மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் உண்மைதானா? அவருக்கான வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டதா? அது பற்றி அண்ணாமலைக்கு பதில் கூற வேண்டியது நயினா நாகேந்திரனும் மத்திய பாஜகவிலும். பத்திரிகையாளர் நான் சொல்ல வேண்டும் என்றால், டெல்லியில் 3 நாள் தங்கி இருந்து டெல்லியினுடைய ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு எல்லாம் கடந்த ஒரு 3 நாட்களில் அவர் பிரமாதமா செஞ்சாரு, யாரும் இல்லைங்கிற. என்னை பொறுத்த மட்டில் நரேந்திர மோடிக்கு கீழாக அவருடைய நிழலில் பயின்றதனால் அவருடைய கரைகளை நான் பிடித்து கொண்டு போராட்டம் மற்றும் ஒரு வாக், அதாவது நம்ம மரத்தான் வாக் பண்ணார் பாருங்க, எண்மண் மக்கள் மக்கள். ஆமா, அது பாராட்டத்தக்கது. ஆனால் அண்ணாமலை என்பது ஒரு இந்துத்துவாவை கடைபிடிக்கிறாரா, திராவிடியன் மூவ்மெண்ட்டை கடைபிடிக்கிறாரா என்று இது வரைக்கும் சொல்லல. இல்லைங்கய்யா, அவர் மண் சார்ந்த அரசியலை நான் முன்னெடுப்பேன் அப்படின்ற போல சொல்றாரு. மண் சார்ந்த அரசியல்லாம் மேலிடத்தை நம்ம விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? டெல்லியை விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? எதுக்காக 3 வருடம் இருந்தார்? பின்ன அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கத்துடன், அந்த ஒரு அலைச்சலுடன், அந்த ஒரு காய்ச்சலுடன் இருந்தாரே. ஆனால் அப்ப விட்டு போயிருக்க வேண்டாம். எதுக்காக 3 வருடம் இருந்தார்? எடப்பாடி பழனிசாமி விரோதித்தார், ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்தார், எடப்பாடி பழனிசாமிக்கு நான் மேலாக இருக்கிறேன் என்று நினைத்தார். விஜயோட பெரியவர் அவரு, சொல்லுங்க. அரசியல் இப்பதான் வந்திருக்காரு. அது தவிர தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அவர் கையில ஒரு 10 பேரை வச்சுன்னு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு அவர் எல்லாரையும் திட்டுறதுன்னா வச்சுன்னா நீங்க பாசிட்டிவா ஆரம்பிச்சீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும், யாரும் இல்லைங்கிற. சரியா பண்றாரு. ஆனால் அவருக்கு எதிர்வினைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டு தமிழகத்தில் என்பது புரிகிறது. விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணா விஜய் பார்த்துப்பாரு. இனிமேல் அது திமுக எதிர்த்து பண்ண போறாரா, விஜய் எதிர்த்து பண்ண போறாரா? இப்பதான் உண்மையான அரசியலே அண்ணாமலை கத்துக்க போறாரு. இப்போ ஒரு தகப்பனா இருந்த பாஜக விட்டு விலகிட்டாரு. இனிமேல் தான் முழு அரசியல் துரோகம்னா என்னது, முதுகுல குத்துறதுனா என்னது, எல்லாமே இப்பதான் புரிஞ்சுப்பாருன்னு சொல்ல வரீங்களாங்க ஐயா? அதாவது பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை கூட சேர்றவங்க எல்லாருமே குறிப்பா இந்த மாநில பாஜகவில் இருக்கிற ஒரு 5-6 பேர் மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வச்சு விலகுறாங்க. நேற்று கூட அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு தமிழிசை மேல, எல் முருகன் மீது, அப்புறம் நாயனார் மீது. இது போல 5 பேர் தான் வளர விடாம கட்சியை பண்றாங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது உண்மையா? இதனுடைய பின்னணி என்ன? அவங்களே பதில் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் என்னத்துக்கு பதில் சொல்லணும்? பின்னணி எல்லாம் இருக்கோ, முன்னணி இருக்கோ, அவங்களே பதில் சொல்லிப்பாங்க. அண்ணாமலைக்கு சரியான பதில் சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள். எது இருந்தாலும் அகில இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததை தவிர வெற்றி பெற்ற
திரிணாமுல் காங்கிரஸோட நிலைமை பாருங்கள், எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. ஆமா. அது மாதிரியான அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம் என்பது சாதாரணமானதல்ல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய சோனிபத் என்ற இடம் இருக்கிறது. அது ஒரு சோனிபட், பானிபட் என்ற பானிபட் யுத்தத்தை பற்றி சரித்திரத்தில் படித்திருப்பீர்கள். அந்த சோனிபத் என்பது 40 கிலோமீட்டர் டெல்லியிலிருந்து. அங்கு ஒரு அசோகா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அயல்நாட்டிலிருந்து பலர் படிக்கிறார்கள். அங்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேராசிரியராக இருக்கிறார். அங்கு படிக்கக்கூடிய 50 மாணவர்களிடையே, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களிடையே, இவர் நேற்று கிளாஸ் உள்ள போன போது எல்லாரும் விசில் அடிச்சு வரவேற்றாங்க, கை தட்டினாங்க. விஜயை பத்தி நாங்கெல்லாம் PhD பண்ணி இருக்கோம் சொன்னாங்க. விஜயை பற்றி மேல் படிப்பு படிப்பதற்காக 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்றாங்க. 2 வருட காலத்தில் அசோகா யூனிவர்சிட்டி அதற்காக 40 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முயற்சிகள் 2 வருடத்தில் 1 வருடம் தமிழ்நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் செய்து இருக்கிறார்கள் அந்த 4 மாணவர்கள். அந்த 4 மாணவர்கள் இருவர் என்னை தொடர்பு கொண்டார்கள். விஜயனுடைய பல தமிழ் பத்திரிகைக்காரர் சொல்ற அவரு தமிழ்நாட்டுக்கு போறாங்க, விஜயை பார்க்க போறாங்க. வட இந்தியாவில் விஜயனுடைய பிம்பம் என்பது வளர்ந்து விட்டது. யார் என்று கேட்கிறார்கள், என்ன பண்ணணும் கேட்கிறாங்க. தமிழகத்தில் இருப்பது அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு விஜய் அதை விட நன்னா பண்ணிட்டார் என்பதை சொல்ல தவிர, விஜய் அவர்கள் தன்னுடைய முகவுரையிலும் சரி, பப்ளிக் மீட்டிங்லும் சரி, பதவியேற்ற அன்றும் சரி, நான் பசி என்றால் என்ன தெரியும், ஏழ்மை என்றால் என்ன தெரியும் என்று பேசியிருக்கிறார். அவங்க அப்பா வந்து துணை இயக்குனராக இருந்து என்ன வளர்த்தாரு அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு. சொன்னார். துணை இயக்குனர் பணம் வந்திருக்குது. ஆனா நரேந்திர மோடிக்கும் விஜய்க்கும் ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடியினுடைய தாய் அண்டை வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி பழுத்து பண்ணாங்க, இவர் டீ விட்டார், டீ வித்துட்டார் ரயில்வே ஸ்டேஷன். அதே மாதிரி விஜய் அவர்கள் அவருடைய தகப்பனார் இன்னல்கள் இருந்து இவரும் படிச்சு கடினமாக பின்னணியில் வந்திருக்கிறேன்னு சொன்னதை நான் அந்த மாணவரிடம் விளக்கினேன். PhD பண்றவங்க அவங்க வந்து யூடியூப்லயும் பத்திரிகையில படிச்சுட்டு வர்றாங்க. இதுதான் ஒரு முக்கிய செய்தி தங்களுடைய நேயர்களுக்கு, நேயர்களுக்கு என்று சொல்லி தங்களுடைய பேட்டியில் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்து, அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மிக்கற்ற மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி கோபியிடம் விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.